நான் தான் சொன்னேன், பழைய ஏற்பாடு மாத்திரமில்லை, புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரலோகம் கூட போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நம்மளை மீட்க கூட முடியாது. இப்போ சில பேர் பேசுவாங்க, இன்றைக்கி யுத்தம் நடந்துச்சு, கடைசி காலம் நம் கண்களுக்கு முன்பாக ஐயா எந்த காலம் இருந்தால் என்ன, நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தானே பரிசுத்தம் நம்மளை வந்து மீட்டெடுப்பார். நீ ஜெய கிறிஸ்துவகிட்ட போனன்னா கூட நீ பரிசுத்தமாக இருந்தால் தானே. தேவன் நம்மளை வந்து மீட்கணும், நம்மளை பரலோகத்துக்கு ரகசிய வருகையோ பகிரங்க வருகையோ நம் பரலோகத்தில் அவருடைய பிள்ளையாக மாறணும்னா, பரிசுத்தர் வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதல்ல பரிசுத்தராக இருக்கணும். நம்ம சுத்தமாக இருன்றார், அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. உன் அழுக்கு எல்லாம் நீக்கிடு, உன் மனதில் இருக்கிற பொறாமையெல்லாம் எடுத்து போட்டுடு. இங்க சொல்ற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சுத்தமா ஆயிட்டாவே உன் உடல்ல இருக்கிற, உன் மனதில் இருக்கிற உன் நிந்த அவமானம் கஷ்டம் இதையே சொல்லின்னு இருப்பாங்க, பேசின்னு இருப்போம். நம்ம எப்பவுமே யாராவது ஒருத்தர் திட்டிட்டு போயிருப்போம். இது எல்லாம் எடுத்து போட்டுட்டாவே இங்க மாத்திரம் இல்ல, நீ எங்க நான் உன்னை எடுத்துன்னு போவேன், அவரோட கூடவே நம்ம வாசல் செய்வோம்.